வெல்கம் டு கல்கி அருஞ்சுவை சமையல். இன்றைக்கி மீன் பொரிச்சு தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, இஞ்சி பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், லெமன், மசாலாவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது மீன் மேலே அப்படியே தடவிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா போகிற மாதிரி நல்லா தடவுங்க. நல்லா முழுசாக வால் வரைக்கும் அப்ளை பண்ணிங்க. எல்லா இடத்துலையும் தடவுங்க. அப்படி நல்லா அது ஊறுனா தான் நல்லாயிருக்கும். இந்த நம்ம கட்டிங்லாம் போட்டோம்ல மீனில், அந்த கட்டிங் உள்ளாரெலாம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. மசாலா போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிங்க. இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கறிவேப்பிலை போடுங்க. தக்காளி, நம்ம மீனில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி போடுங்க. மறந்துட்டு அதிகமாக போட்டிங்கன்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கோசம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். தக்காளி ரொம்ப குழைய ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இப்படி இருந்தால் போதும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காரத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விடுங்க. தேங்காய் பால் ஒரு 1/2 கப் அளவு ஊற்றுங்க. தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் பால் அரைச்சி கொஞ்சமாக எடுத்துங்க. ஒரு 1/2 கிண்ணம் அந்த மாதிரி இருந்தால் போதும். கொஞ்சம் இதில் கொதிக்கட்டும்.
இந்த மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி வந்தவுடனே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணோம்ல அதே தவாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த தவாவில் கொஞ்சம் மசாலாலாம் இருக்கும், அது மீன் பொரிக்க பார்த்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் அதே தவாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீன் வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். நம்ம எடுத்துக்கின்னு வாழை நெருப்பில் இது மாதிரி வாட்டி எடுங்க. ஏன்னா நம்ம அப்படியே மீன் வச்சு இது பண்ணோம்னா இலை வந்து பிடிச்சிக்கும். அதனால் வந்து நம்ம இதுமாரி வாட்டி எடுத்தோம்னா நமக்கு பேப்பர் மாதிரி வரும். எப்படி நம்ம மடக்குனாலும் வந்து அது வந்து கிழியாது. அதனால் நம்ம கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கணும்னா நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு மடிக்கலாம். இன்னும் என்னென்னா இது சூடு காட்டை பற்றி இதில் ஒரு வாழை இலையோட வாசனை ஒன்று வரும். அந்த வாசம் அந்த மீனுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் ஒன்று ரெடி பண்ணோம்ல, மீனுக்கு தேங்காய் பால் ஊற்றி அதை வந்து இப்படி கீழே வச்சிடுங்க. வச்சுட்டு இப்படி கொஞ்சம் தடவி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு மீன் எடுத்துக்கிங்க, இது மேலே மீன் வைங்க. மறுபடியும் அந்த பேஸ் கொஞ்சம் எடுத்து இது மேலே அப்ளை பண்ணி மீனில் கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் அந்த மசாலா ரெடி பண்ணியாச்சு, தடவியாச்சு. இப்போ வந்து நம்ம கரெக்டான இதுக்கு மடிச்சிங்க. இந்த இலையோட அந்த தண்டு சைடு இருக்கும்ல, அது வந்து இந்த இலையில வதங்க பார்த்து நம்ம நெருப்பில் காட்ட பார்த்து இதுமாதிரி வளவலன்னு ஆகிடும். அதை வச்சு நம்ம கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நூல் கூட யூஸ் பண்ணிக்க. இதுதான் கட்டணும்னு இல்லை, நூல் கூட கட்டிங்க. ரெண்டு பக்கமும் இப்படி கட்டிங்க. இது மாதிரி அந்த மீனையும் நம்ம கட்டிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த வாழையிலையோ ஒன்று ஒன்றா வைங்க. மீன் பொரிச்சா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. மீன் பொரிச்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இருக்குது, வாசனையாக இருக்குது. அந்த இலையிலேருந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தோணுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்குது. இந்த சாந்தோடு சாப்பிட பார்த்து ரொம்ப ருசியாக இருக்கும், தக்காளி சாந்தோட மீன். அதனால் சந்தோஷமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க.
லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.